ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். நம்ம எதிர்பார்க்குறோம் ஆராசா கிட்ட திமுகவில் இருக்கக்கூடிய எம்பி ஆராசா, மூத்த அமைச்சர், முன்னாள் அமைச்சராக இருந்தவர், அண்ணா, கருணாநிதி, கலைஞர் போன்றவர்களெல்லாம் இருந்த இடத்து அப்படின்னு சொல்லுவார்னு எதிர்பார்க்குறோம். ராஜாஜிங்கிறாரு, அண்ணாங்கிறாரு, ஆனால் கலைஞரை சொல்லலை. இதில் ஏதோ உள்குத்து இருக்குது ஐயா, எனக்கு தெரியல. இது ஏற்கனவே திமுக பிளவுபட போகிறது. அந்த பிளவுக்கு ஆராசாவும் அந்த குடும்பத்திலிருந்து ஒரு பெண்மணியும் கனிவாக பேசக்கூடிய அந்த கனிவான மொழி உடையவரும் அதற்கு காரணமாக இருப்பார்கள் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுது. இவர் பேசுகிறத பார்த்தா அதை நோக்கி தான் செல்கிற மாதிரி தெரியுது. இவர்களுடைய ஏற்கனவே ஒரு ஆடியோ விட்டாரா, முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பற்றி ஒருமையில் பேசி பணமெல்லாம் கலைஞர் டிவிக்கு தான் போச்சுன்னெலாம் பேசினாரா. ஆடியோ பழசுன்னா கூட இப்போ ஏன் லீக் ஆச்சு சமீபத்தில்? என்னவோ நடக்குது, மர்மமாக இருக்குது. இது மட்டும் விஜய் முதல்வர் விஜய் அவர் கேட்டார்னா அவருக்கு உடனடியாக வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்படித்தான் கேடயமாக செயல்படுறேன்னு சொல்லி விஜயகாந்த் கூட இருந்தார். விஜயகாந்தோட அரசியல் என்ன ஆச்சுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் கருணாநிதி அவர்கள் மரண தருவாயில் என்னிடம் வைகோவை, இத்தனை பேரை விட்டுட்டு வைகோவை கூப்பிட்டு, என்னுடைய மகன் ஸ்டாலினை கடைசி வரை கூட இருந்து காப்பாற்ற வேண்டியது, பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய கடமைன்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டார்னு சொன்னார். இப்போது முதல்வர் விஜய்க்கு இவர் கேடயமாக இருக்கிறார். கடவுளே, முதல்வர் விஜயையும் தாவேக ஆட்சியையும் காப்பாற்று. முதல்வர் விஜய் அவர்கள் ரொம்பவே விரக்தி அடைந்திருப்பதாக நமக்கு கிடைக்கும் சில தகவல்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவரை சந்திக்கிற ஆட்களே கம்மி, அதாவது சந்திக்க அனுமதிக்கப்படுகிற ஆட்களே ரொம்ப கம்மி. ஆனால் அவர் தனக்கு வேண்டியவர்களிடம், மிக நெருக்கமானவர்களிடம், ஏண்டாப்பா அரசியலுக்கு வந்தோம், ஏண்டாப்பா ஆட்சிக்கு வந்தோம், எப்போ இந்த தொல்லை விடும், தலைவலி தீரும் என்று வருத்தப்பட்டு ஒரு விரக்தியாக பேசும் அளவுக்கு இது மோசமாக இருக்கிறது. இது ஆட்சிக்கோ அவருடைய கட்சிக்கோ ஆரோக்கியமானது அல்ல. ஏன்னா ஒரு முதல்வருக்கு இவ்வளோ சீக்கிரம் 2 மாதத்துக்குள்ளேயே விரக்தி வந்ததுன்னு வைங்க. அவர் ஏன்னா இந்த கட்சி என்பதே முழுக்க 100% விஜய் அவர்களுடைய முக ஈர்ப்பை நம்பி தான் நடக்கிறது. கட்சியும் சரி, ஆட்சியும் சரி. அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு சீக்கிரம் இவருக்கு விரக்தி வந்தால் திடீர்னு ஒரு நாளைக்கு வேணான்னு விட்டு போயிட்டாரு வைங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரன் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் தயாராக இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. வெள்ளிக்கிழமை கேள்விகளை கேட்டலாமா சார்? கேளுங்க. முதல் கேள்வி சாத்தாங்குளத்திலிருந்து சுயம்புலிங்கம் கேட்கிறார். 100கணக்கான கோடிகளை எப்படி சோபாவில் கொடுத்து அனுப்ப முடியும் என்று உதயநிதிக்கு பதிலடி கொடுக்கிறாரே திருமா. போனதோட நம்ம பேசுறோம் சார். அன்னைக்கு உதயநிதி என்ன சொன்னான்னா, சிலர் சோபா வந்தவுடன் நம்மை விட்டு சென்றுள்ளனர் அப்படின்னாங்க. அப்போ திருமாவளவன் அது ஏன் சோபா வந்தவுடன் சிலர் நம்மை விட்டு சென்றுள்ளனர். இந்த சிலரில் திருமாவும் இருக்கார், அதாவது விசிகாவும் இருக்குது, முஸ்லீம் லீக் இருக்குது, கம்யூனிஸ்டுகளும் இருக்காங்க, காங்கிரஸும் இருக்குது. இவருக்கு ஏன் கோபம் வருதுன்னு தெரில. அது திருமான்னு தனியாக ஒன்றும் சொன்னதாக நான் படிக்கலை. இருந்தாலும் அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி என்னை மதிப்பிட வேறு எவருக்கும் உரிமை இல்லை, என்னை பற்றி எனக்கு தெரியும் திருமா என்று உதயநிதிக்கு பதிலடியாக சொல்லியிருக்கார். அவர் பொதுவாக தான் சொன்னார். இவர் ஏன் இவரன்னு எடுத்துக்கிட்டார், இல்லை வேறு எங்கேயாவது ஒரு கால் தனியாக சொன்னாரான்னு தெரியல. எனக்கு இதுதான் புரியல. என்னை மதிப்பிட எனக்கு தெரியும், வேறு எவருக்கும் உரிமை இல்லை, என்னை பற்றி எனக்கு தெரியும். இப்போ இவர் ஒரு அமௌண்ட்டு ஏதோ மனசில் வச்சுருக்கார் போல இருக்குது. அந்த அமௌண்ட்டு அதை யாருக்கிட்ட அது அவர் மதிப்பிட்டு அந்த மதிப்பை அமௌண்ட்டுன்னு நம்ம சொல்கிறது நீங்கள் பணம் நினச்சிக்காதீங்க. எவ்வளவு இவருக்கு வாக்கு வங்கி செல்வாக்குங்கிற அமௌண்ட்டு, செல்வாக்கு தொகைன்னு சொல்கிறது நம்ம இங்கிலீஷில் அமௌண்ட்டுன்னு சொல்கிறோம். செல்வாக்கு தொகை என்ன என்பதை இவர் தெரிவிக்க வேண்டிய இடத்தில் தெரிவித்தால் அவர்கள்
ஏதாவது நல்லது செய்வார்கள் என்று தான் எதிர்பார்க்கிறோம். ஸோ அவருடைய மதிப்பு அவருக்கு தான் தெரியும் அப்படிங்கிறாரு. பெருசாக இருக்கும் பொருக்கு. ஏன்னா அவர் ரொம்ப நாளாக கட்சி வச்சிருக்காரு, ஏதோ பண்ணிகிட்டு இருக்காரு, எழுச்சி தலைவர்னு சொல்கிறாங்க. பெரிய மதிப்பாக இருக்கும் என்று நாம் நம்புவோம். ஓகே சார். அடுத்ததாக கீரனூர்லேருந்து சிவன் கணேஷ் கேட்கிறார். பிரிட்டானியா பிஸ்கட் நிறுவனம் பிஸ்கட்டுகளில் திருக்குறள் அச்சிட்டு வெளியிடுகிறதே பார்த்தீர்களா? ஆமாம், அவங்க வித்தியாசமாக அது ஒரு நல்ல பாராட்ட வேண்டிய முயற்சி. ஒரு பாக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறளுடைய வார்த்தை, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்னா கற்கன்னு ஒரு பிஸ்கெட்டில் வரும். அப்புறம் கசடரன் அந்த மாதிரி பிரித்து ஒரு 7 வார்த்தை வருது இல்லை, இதை வந்து ஒரு பாக்கெட்டில் வரக்கூடிய பிஸ்கெட்டில் போடுறாங்க. அப்போ நீங்கள் வந்து பசங்களுக்கு வந்து அந்த பிஸ்கெட்டை, மில்க் பிக்கிஸ் அந்த பிஸ்கெட்டு பிரிட்டானியா, அது சாப்பிடும்போது அதை படிக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த தமிழ் உணர்வு பிரிட்டானியா பிஸ்கெட்டுக்காரங்களுக்கு வியாபாரத்துக்காக பண்ணுறாங்க, அது ஒரு மார்க்கெட்டிங் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் தமிழை வைத்து தான் பெரிய வந்து தமிழ் படிக்கணும்னு நம்ம ஊரில் வந்து தமிழ்லேயே படிக்க சொல்லி சொன்னாலே படிக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க பிஸ்கட்டை பார்த்து படிச்சுட போகிறாங்களா தமிழர்கள் என்று தெரியவில்லை. இருந்தால் கூட பிரிட்டானியா பிஸ்கட் போன்ற வியாபாரத்தில் இருப்பவர்களுக்காவது தமிழ் ஆர்வம் இப்படி வியாபாரத்திற்காக இருக்கிறதே. மற்ற வியாபாரங்கள் செய்பவர்கள் நம்ம அரசியல்வாதிகளை சொல்கிறோம், அவர்களுக்கு இந்த தமிழா பிரிட்டானியாவுடைய தமிழ் ஆர்வம் கூட இல்லையே என்று நமக்கு தெரிகிறது. வாழ்க வளர்க. ஓகே சார். அடுத்ததாக தகடூர்ல இருந்து சேரலாதன் கேட்கிறார். 2026 தேர்தலில் வெற்றி பெற்றால் ஒரு அமைச்சர் பதவி கேட்டோம். அதிமுக தலைவர் எடப்பாடிக்கு அதிகார பங்கீடு செய்து கொள்ள மனமில்லை என்று ஆதங்கப்படுகிறாரே புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி. ஆமா, அப்ப கூட்டணி சேரலான்னு எல்லாம் பேசி கடைசியில சேரல. அவர் என்ன சொல்றாரு, எண்ணிக்கை வேணா குறைச்சுங்க சீட்டு. அப்போ வந்து திமுக இல்லைன்னா அதிமுக தான் வெற்றி பெறணும், யாருமே தாவேக்கா வெற்றி பெறணும்னு எதிர்பார்க்கல. எதிர்பாராத நடந்தது தானே அது. மக்களே எதிர்பார்க்கவில்லை, தாவேக்கா தலைமையே எதிர்பார்க்கவில்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ திமுக மீது உள்ள அதிருப்தியில் அதிமுக வரும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, பொதுவான எதிர்பார்ப்பு. அப்போ இவர் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்களுக்கு ஒரு அமைச்சர் தரணும், சீட்டை வேணால் கொஞ்சம் கம்மி பண்ணிங்க அப்படின்னு ஏதோ அவர் 5 கேட்குறாருனா இல்லை 3 கொடுங்க 4 கொடுங்கன்னு ஏதோ அந்த மாதிரி பேசியிருக்காரு. அவர் ஒத்துக்கலையா. இந்த அதிகார இப்போ போய் அவர் புதிய தமிழ் கிருஷ்ணசாமி சொல்கிறாருன்னு தெரியல, இல்லை ஒரு கால் பழைய செய்தி இப்போ சுற்றிட்டு வருதான்னு தெரியல. ஏன்னா அவரே வந்து அதிகாரத்தில் பங்கு, அவருக்கு இருக்கிற ஒரே அதிகாரம் இப்போ எடப்பாடிக்கு வந்து இந்த கட்சியோட தலைவர்ங்கிறது பொதுச் செயலாளர், அதுக்கே பங்குக்கு வராங்க. அந்த பொதுச் செயலாளர் அந்த பதவி மட்டும்தான் மிச்சப்படும் போல இருக்குது. பாக்கி பதவியில் இருக்கிறவங்க எல்லாம் அந்த பக்கம் கிளம்பிட்டாங்க. 90% இங்கே தான் இருக்காங்க. அப்புறம் இப்போது யார், விஜயபாஸ்கர் புகழேந்தி, இந்த அதிமுகலேருந்து போனார், இந்த பெங்களூர் புகழேந்தி, அவர் வந்து போயிட்டு நான் தாவேகா பனையூரில் போய் பார்த்தேன், அப்படியே 95% வந்து அதிமுக ஆஃபீஸ் மாதிரியே இருக்குது, அதிமுகவில் இருப்பது போன்ற உணர்வே ஏற்பட்டது. ஆமாம், அங்கே இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு வந்து இங்கே உட்கார வச்சு அப்படி தான் உணர்வு வரும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. அந்த நிலைமையில் இருக்கிற எடப்பாடி எந்த காலத்தில் திமுகவும் அதிமுகவும் 2006-11 96 சீட்டு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்த கருணாநிதி அரசு கூட, கலைஞர் அவர்களுடைய அரசு அதிகாரத்தில் பங்கு கொடுக்கல. திமுக அதிமுக ரெண்டுமே கிட்டத்தட்ட காமராஜர் சொன்ன மாதிரி ஒரே குட்டையில் ஒரு இனம் மட்டும் தானே. அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணுங்கிற விருப்பம் இருக்காது. அதற்கு பெரும்பாலான சமயங்களில் அவர்களுக்கு அவசியமும் ஏற்படவில்லை. ஏற்பட்ட 1-2 சமயங்களிலும் அவர்கள் கொடுக்கவில்லை. அப்படி இருக்கும்போது புதிய தமிழ் கிருஷ்ணசாமியுடைய புலம்பல் நமக்கு புரிகிறது. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த அதிகாரத்தில் பங்குன்னா அவர் இருக்கிற அந்த பச்சை மிளகா காரம் தாங்காமல் உட்கார்ந்துருக்காரு எடப்பாடி ஐயா அவர்கள். இப்போ போய் அதை ஏதோ பேசிக்கிட்டு இருக்கார், பாவம். சரி விடுங்க. ரைட் சார். அடுத்ததாக வில்லிவாக்கத்திலிருந்து கேசவராம் கேட்கிறார். பேருந்து நடத்துனராக இருந்த ரஜினி சூப்பர் ஸ்டார் ஆகி சம்பாதித்ததை போல பல மடங்கு சம்பாதித்த திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு பற்றி கருத்து. அவர் எதுக்காக கேட்குறாருன்னா, இவரும் அதே மாதிரி பேருந்து நடத்துனராக இருந்தாருன்னு சொல்லுவாங்க. யார், ஏவா வேலு. ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட 50 வருஷமாக சினிமாவில் நடித்து இப்போ கூட ஜெயிலர் 2 வரப்போகுது, நடிக்கிறாரு, கஷ்டப்பட்டு நடிக்கிறாரு. 75 வயசுலேயும் வந்து ஓடி ஆடி ஏதோ கைகால் ஆட்டியாவது டூப்பு போட்டாவது ஃபைட்டு நடத்தினாலும் 75 வயதில் அவர் தொடர்ந்து ஹீரோவாக நடித்து கொண்டிருக்கிறார். அவர் சம்பாதிச்சார் பணம் இல்லைன்னு சொல்ல, சம்பாதிச்ச பணம் அவர் எங்கே வச்சுருக்காரு, என்ன பண்ணார், அது அவங்களுக்குள்ள விஷயம். ஆனால் அதை போல் பல மடங்கு அவ்வளவெல்லாம் உழைக்காமல் அங்கே இருந்தார், அதிமுக இருந்தார், அதுக்கப்புறம் திமுக வந்தார்,
இதெல்லாம் வச்சு பண்ணார். திருவண்ணாமலை சிங்கப்பூர் ஆக்குவேன்னு சொன்னார். அருணை அவருடைய மருத்துவமனை வந்து உலகத்தரம் மிகுந்த மருத்துவம் இங்கே மக்களுக்கு அப்படின்னாரு. அவருக்கு நெஞ்சு வலினா பாவம் அவருடைய மருத்துவமனை மீது நம்பிக்கை இல்லாமல் சிங்கப்பூர் போயிட்டார். அப்போது இதுதான் வாழ்க்கையில் வந்து விதி அப்படிங்கிறது. என்னடி உலகம் இதில் எத்தனை கழகம் அப்படிங்கிற மாதிரி ஃபடாஃபட் இதுதான். அங்கே ஒருத்தர் கண்டக்டராக இருந்தவர் ஒரு ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக வந்தார். அதுவே ஒரு பெரிய விஷயம். இங்கே வந்து கண்டக்டராக இருந்தவர் சூப்பர் ஸ்டார் இல்லை, இன்னும் அதுக்கு மேலே என்ன நீங்கள் சொல்லலாம், அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டாராக வந்து மிகப்பெரிய ஸ்டாராக. அவர் ஸ்டார்னால் இவர் கிட்டத்தட்ட சூரியன்னு சொல்லணும். அந்த நட்சத்திரம் சொன்னால் இவர் வந்து வெளிச்சத்தில் வந்து இவர் சூரியன் அவ்வளவு சேர்த்துருக்காரு. இப்போ எல்லாரும் வந்து ஏவாவேலு அவர்களுக்கு ஏதோ பாவம் நெஞ்சு வலின்னு சிங்கப்பூரில் இருக்கார். பல பேர் பிரார்த்தனை பண்ணுறாங்க பொதுமக்கள், அவர் நல்லபடியாக நோய் நீங்கி தமிழ்நாடு திரும்ப வேண்டும். எதனாலும் தெரியுமா உங்களுக்கு? திருவண்ணாமலையை அடகு வச்சு, திருவண்ணாமலையில் பல இடங்கள் முக்கால்வாசி இடங்கள் அவர் வாங்கி போட்டாருன்றாங்க. திருவண்ணாமலையை அடகு வச்ச ரசீது அவர்கிட்ட தான் இருக்கா. அதனால் அவர் பத்திரமா திரும்பி வரணும்னு மக்கள் வேண்டி பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்காங்க. வந்தால் தான் மீட்க முடியும்னா, அதுக்கப்புறமும் மீட்க முடியுமான்னு தெரியல, இருந்தாலும் பிரார்த்தனை நல்லபடியாக நடக்கட்டும். ஓகே சார். அடுத்ததாக புதுவையிலிருந்து மாதவராஜ் கேட்கிறார், போராடி வழக்கு பெற்று கைதாகி சிறைக்குட்பட்டவர்கள் எல்லாம் கிடைக்காத பதவிகளை ஜெகத் ரட்சகன்கள் ஏவா வேலுகள் அனுபவிக்கிறார்கள் என்கிறாரே திருமுருகன் காந்தி. இவர் இவ்வளவு நாள் திமுக பக்கம் தான் பேசிகிட்டு இருந்தார். இந்த மே 17 இயக்கம்னு சொல்லிட்டு. ஆமாம், திமுகவுக்கு வந்து வழக்கமாக வந்து மாதம் அது ஒரு அந்த பெட்டி பாலிட்டிக்ஸ், இங்கிலீஷ்லேயும் நீங்கள் சொல்லிக்கலாம், தமிழ்லையும் சொல்லிக்கலாம். இங்கிலீஷில் PETTY சில்ட்ர பாலிட்டிக்ஸு பண்ணுறதுக்குன்னு ஒரு குரூப் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி கோவன், அண்ணன் சுபவி, அப்புறம் இவர் திருமுருகன் காந்தி, இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. நம்ம சொல்கிறது இங்கிலீஷில் சொன்னோம், பெட்டி பாலிட்டிக்ஸ், நேயர்களுக்கு புரியும். அந்த மாதிரி வந்து அந்த திமுக பக்கம் இருந்தார். இப்போ அவரே வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டார். எந்த உழைப்புமே இல்லாமல் ஜெகத் ரட்சகங்கள் ஏவவேலு இவங்கெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய ஆளாகிட்டாங்க. அதில் வேறு பார்த்தீங்கன்னா ஜெகத் ரட்சகன் அவர் பையனை வந்து இப்போ அந்த பக்கம் அமுச்சு விட்டார், சந்தீப் ஆனந்த, எங்கள் தவேகாவுக்கு. நமக்கு கிடைத்த தகவலில் ஏவவேலுவும் அவர் மகன் கம்பன் அவர்களை தவேகாவில் சேர்வதற்கு பேச்சுவார்த்தை ஏதோ நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அவங்க தான் வந்து யார் வந்தாலும் வாங்க வாங்க வாங்கன்னு இந்த எக்ஸிபிஷனில் வந்து இந்த 2 தலை ஆடு உள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து வாங்க வாங்க வாங்கன்னு ஒரு யாரோ ஒரு பஃபூன் மாதிரி நிற்க வச்சு வாங்க வாங்கன்னு எக்ஸிபிஷன் வரவங்களாம் கூப்பிடுவாங்க. அது மாதிரி தான் தாவேகளை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களே, அது மாதிரி வந்து போடுவாங்க. அநேகமாக இவரும் வந்து அந்த எக்ஸிபிஷனில் போய் இணைவார். அந்த வினோதமான 2 தலை ஆடு பார்க்குற மாதிரி எக்ஸிபிஷனில் அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் இப்படி வந்து பேச ஆரம்பித்திருக்கிறார் என்று எதிர்பார்க்கலாம். ஓகே சார். அடுத்ததாக கோவையிலிருந்து சீராளன் கேட்கிறார், அண்ணாவும் ராஜாஜியும் இருந்த சட்டமன்றத்தில் நாதாரி தலைவர்கள் எல்லாம் இன்று முதல்வர்களாக அமர்ந்திருக்கிறார்களே என்று ஆராசா பேசியுள்ளாரே. அது அரசியல். அவர் நம்ம அதிமுகவில் KB முனுசாமி அவர்கள் ஆதவர்ஜனாவை வந்து ஓடுகாலி, எங்கே போனாலும் அவர் வந்து தங்க மாட்டார், ஓடுகாலி அப்படிங்கிறாரு. ஓடுகாலிங்கிற வார்த்தை அநாகரிகமான வார்த்தை. அவர் கட்சி மாறிக்கலாம். அப்படி பார்க்க போனால் யார் தான் வந்து கட்சி மாறல. நான் வந்து ஆதவர்ஜனா கட்சி மாறியது சரின்னுலாம் நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. செந்தில் பாலாஜி எடுத்திங்கன்னா 5 கட்சி மாறி இருக்கார். CTR நிர்மல்குமார் இப்பொழுது அமைச்சர், அவர் எத்தனை கட்சி மாறி இருக்கார். எல்லா அதிமுக ஆட்சியில் வந்து கிட்டத்தட்ட 10 அமைச்சர்களுக்கு மேலே அதிமுகலேருந்து வந்தவர்கள். இப்படியெல்லாம் இருக்கும்பொழுது இந்த ஓடுகாலி ராஜாஜி அண்ணாதுரை. எனக்கு 2 விஷயம். ஒன்று, ராஜாஜி தான் குலக்கல்வி கொண்டு வந்தார், வர்ணாசிரம கல்வி கொண்டு வந்துட்டார், அதனால் தமிழ்நாட்டில் கெட்டுப்போச்சு. ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் வந்து ஆதிக்கம் அதிகமானது காரணமே ராஜாஜி தான் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாளாக திமுக சொல்லியிருந்தாங்க. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ராஜாஜியோட வந்து கூட்டணியாக தேர்தலில் நின்ன சுதந்திரா கட்சியோட நின்னதுனால தான் திமுக வந்து காங்கிரஸுக்கிட்டேருந்து ஆட்சியை பறிக்க முடிஞ்சது. ஸோ திமுக செய்த தவறுகளுக்கெல்லாம் நம்ம வந்து யாரையாவது மனசுக்குள்ளே திட்டினோன்னா ராஜாஜியை திட்டணும். அன்னைக்கு அவர் ஏதோ ஒரு அந்த அன்றைய அரசியல் சூழ்நிலை ராஜாஜியோட நல்லது பண்ணியிருக்காரு. குலக்கல்வின்னு அவர் கொண்டு வந்தது கூட ஜாதி ரீதியான கல்வி இல்லை. மத்தியானத்தில் அவன் வந்து இதை முடித்த உடனே தொழிற்கல்வி கற்றுக்கணுன்ற எண்ணத்தில் குலக்கல்வின்னு கொண்டு வந்தார். அதையே பின்னால் காமராஜர் வந்து ITIன்னு கொண்டு வந்தார்.
இவர் கொண்டு வந்தபோது விமர்சனம் ஆனோன்னு போட்டார். ரைட்டு, ராஜாஜி அந்த திடீரென்று ராஜாஜியை வந்து அன்புடன் ஆராசா போன்றவர்கள் அணைத்துக் கொள்வது ஏன்னு தெரியவில்லை. எனக்கு இன்னொரு சந்தேகம் வருது. பெருமையாக பேசணுன்னா ராஜாஜியை கூட பெருமையாக பேசிட்டார், அண்ணாதுரையை பெருமையாக பேசுகிறாரு, ஆச்சரியம் இல்லை. அந்த இடத்துல கலைஞர் கருணாநிதி பேரையும் விட்டார் இல்லையா? நம்ம வந்து சொல்லும்போது நம்ம வந்து காந்தி, நேரு போன்ற சுதந்திர போராட்ட வீரர் பொதுவாக சொல்லுவாங்க, என்னமோ அவங்க 2 பேர் மட்டும்தான் போராட்ட வீரர்கள், பாக்கி பேர்லாம் இல்லைங்கிற மாதிரி. அது ஒரு வழக்கமான வசனம்னு வச்சுங்க. அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம எதிர்பார்க்குறோம் ஆராசா கிட்ட திமுகவில் இருக்கக்கூடிய எம்பி ஆராசா, மூத்த அமைச்சர், முன்னாள் அமைச்சராக இருந்தவர், அண்ணா, கருணாநிதி, கலைஞர் போன்றவர்களெல்லாம் இருந்த இடத்து அப்படின்னு சொல்லுவார்னு எதிர்பார்க்குறோம். ராஜாஜிங்கிறாரு, அண்ணாங்கிறாரு, ஆனால் கலைஞரை சொல்லலை. இதில் ஏதோ உள்குத்து இருக்குது ஐயா, எனக்கு தெரியல. இது ஏற்கனவே வந்து திமுக வந்து பிளவுபட போகிறது. அந்த பிளவுக்கு வந்து ஆராசாவும் அந்த குடும்பத்திலிருந்து ஒரு பெண்மணியும் கனிவாக பேசக்கூடிய அந்த கனிவான மொழியுடையவரும் அதற்கு காரணமாக இருப்பார்கள் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுது. இவர் பேசுகிறத பார்த்தா அதை நோக்கி தான் செல்கிற மாதிரி தெரியுது. அப்போ திமுக பிளவுபடும் என்ற பேச்சுக்கு இந்த மாதிரி இவர்களோட ஏற்கனவே ஒரு ஆடியோ விட்டாரா, முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பற்றி ஒருமையில் பேசி பணமெல்லாம் கலைஞர் டிவிக்கு தான் போச்சுன்னெலாம் பேசினாரா? அந்த ஆடியோ பழசுன்னா கூட இப்போ ஏன் லீக் ஆச்சு சமீபத்தில்? என்னவோ நடக்குது, மர்மமாக இருக்குது. ஓகே சார். அடுத்ததாக மதுரையிலிருந்து வடிவேல்ராஜன் கேட்கிறார், தமிழக வெற்றி கழகத்திற்கு மதிமுக கேடயமாக செயல்படும் என்கிறாரே வைகோ. இது மட்டும் விஜய் வந்து முதல்வர் விஜய் அது கேட்டார்னா அவருக்கு உடனடியாக வயிற்றுப்போக்கு ஏற்பட்டிருக்கும், வயிற்று வலி ஏற்பட்டிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்படித்தான் கேடயமாக செயல்படுறேன்னு சொல்லி விஜயகாந்த் கூட இருந்தார். விஜயகாந்தோட அரசியல் என்ன ஆச்சுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் கருணாநிதி அவர்கள் வந்து மரண தருவாயில் என்னிடம் வைகோவை, இத்தனை பேரை விட்டுட்டு வைகோவை கூப்பிட்டு, என்னுடைய மகன் ஸ்டாலினை கடைசி வரை கூட இருந்து காப்பாற்ற வேண்டியது, பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய கடமைன்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டாருன்னு சொன்னார். அவர் எப்படின்னு தெரியும், அவர் கருணாநிதி சமாதியிலேருந்து எழுந்து வந்து இல்லைன்னு சொல்ல போகிறது இல்லைன்னு. சரி, ஸ்டாலினுக்கு குளத்தூரில் என்ன ஆச்சு, திமுக ஆட்சி என்ன ஆச்சுன்னு தெரியும், இவருடைய கேடயம். இப்போ விஜயகாந்துக்கு என்ன ஆச்சு, ஸ்டாலினுக்கு என்ன ஆச்சு, இப்போ சத்தியம் என்ன ஆச்சு, அதை விடுங்க, அது சத்தியம் சக்கரை பொங்கல். இப்போது முதல்வர் விஜய்க்கு ஒரு கேடயமாக இருக்கிறார். கடவுளே, முதல்வர் விஜயையும் தாவேக ஆட்சியையும் காப்பாற்று. ரைட்டு சார். அடுத்ததாக அவினாசியிலிருந்து ராஜலட்சுமி கேட்கிறார், திமுக அதிமுக அமைச்சர்களின் மீதுள்ள 10 எஃப்ஐஆர்கள் 40 புகார்கள் எல்லாம் சேர்த்து சுமார் 77,000 கோடி ரூபாய் கொள்ளை போயிருப்பதாக அறப்போர் இயக்கம் சொல்கிறதே உண்மையா? இல்லை, உண்மை இல்லை. அறப்போர் இயக்கம் சொல்வதில் உண்மை குறைவாக இருக்கிறது. உண்மை இல்லைன்னு சொல்லலாம். 77,000 கோடி உண்மை குறைவாக இருக்குது. ஏங்க 77,000 கோடி தான் சொன்னாக்க அதில் அந்த மின்துறையில் ஒரு 50,000 கோடி சேர்த்து சொல்கிறாங்க போல், சொல்கிறாங்கன்னு அந்த இதில் பார்த்தேன். மொத்தம் ஒரு 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க 2021-26 மட்டும். இவர் வந்து திமுக அதிமுக மொத்தமாக சொல்கிறாரு. இது வரைக்கும் உள்ள எஃப்ஐஆர்களை மட்டும் வச்சு, எஃப்ஐஆர் போடாததுன்னு எவ்வளோ இருக்குது, புகார் போடாதது இருக்குது. 10 எஃப்ஐஆர், ஏதோ ஒரு எவ்வளோ 40 புகார். இன்னும் புகார்கள் வெளியில் தெரியாத புகார்கள்லாம் இன்னும் இருக்குது, இதில் கணக்கில் வராதெல்லாம் இருக்கும். 5 லட்சம் கோடி கடன் வந்தது. என் கணக்கில் படிக்கு பாதி வந்து அந்த கணக்கில் போய் சேரணும், லஞ்ச கணக்கில். லஞ்ச கணக்கு இல்லை தமிழக மக்கள் மீது திமுக தொடுத்த வஞ்ச கணக்கு. அது லஞ்ச கணக்கா வஞ்ச கணக்கோ ஏதோ ஒரு கணக்கில். இப்போ 77,000 கோடி என்பது, அதாவது அவர்கள் வந்து உண்மையை உறக்க பேசாமல் சற்று குறைத்து பேசியிருக்கிறார்கள். இன்னும் உண்மை வந்து விரிவாக இருக்கிறது, அகழ்வாராய்ச்சி செய்தால் தெரிய வரும். ஓகே சார். அடுத்ததாக ஆம்பூரிலிருந்து சையது மீரான் கேட்கிறார், ரெய்டு நடந்த பின்னும் முன்னாள் அமைச்சர்கள் ஏவா வேலு, செந்தில் பாலாஜி போன்ற வெளிநாடு தப்புவதன் மர்மம் என்ன? இருந்தா சிக்கிக்குவான். அப்படி இல்லை, அவருக்கு ஏன்னா வெளிநாடு தப்புவதன் மர்மம் என்ன? அது எப்படி கேட்குறாருன்னா, வெளிநாடு போக எப்படி அனுமதி கொடுக்குறாங்க, இல்லை எப்படி அதை விடுறாங்கன்னு கேட்குறாங்க. அதுதான் ரெய்டுக்கு கரெக்டாக ஒரு வாரம் முன்னாலேயோ, இப்போ ஏவா வேலு அவர்களுக்கு வந்து ரெய்டுக்கு ஒரு வாரம் முன்னாலேயே தகவல் அவருக்கு தெரிய வந்து விட்டது. ஆனால் முக்கியமான தடயங்கள், இந்த கரூரில் ஒரு பெரிய ஒரு பேங்க் மாதிரி நடத்தியிருந்தார், அதெல்லாம் வந்து அந்த மாதிரி தடயங்களெல்லாம் கப்பல்லையே ஏற்றி சிங்கப்பூருக்கு அனுப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் பின்னால் அவருக்கு நெஞ்சு வலி வந்து
அதான் நம்ம சொன்னோமே, அவருடைய மருத்துவமனையை கூட நம்பாமல் சிங்கப்பூருக்கு போயிட்டாருன்னு. இப்போ சிங்கப்பூருக்கு போனால் இப்போ ரெய்டு போகிறாங்கல்ல, இப்போ தாவேகா அதாவது காவல்துறை ரெய்டுன்னு வைங்க. இது இப்போ போனதெல்லாம் வந்து காவல்துறை ரெய்டு. இந்த காவல்துறை ரெய்டு போகும்போது இவங்க ரெய்டு போனால் வெளிநாடு தப்பி போவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து, இப்போ முன்னால் இவர் கூட செந்தில் பாலாஜி தம்பி கூட அசோக்கே, செந்தில் பாலாஜியாவது அமைச்சராக இருந்தவர், அவர் தம்பியாக இருக்கப்பட்டவர், இப்போவும் அவர் காணவில்லைன்னா லுக் அவுட் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. ஆனால் இது ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்ளை பண்ணியிருக்காரு. எங்கே இருக்காருன்னு தெரியல. நார்மலாக என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி ரெய்டு போகிறோம், ஒரு ஒரு நடவடிக்கை எடுக்கணுன்னா முதல்ல வந்து விமான நிலையங்களுக்கெல்லாம் சொல்லி இவர் எங்கேயாவது தப்பி போனால் மடக்குங்க அப்படிங்கிற தகவல் கொடுத்துட்டு இல்லை ரெய்டு போனோம். ரெண்டையும் இணையாகல செய்யணும். அப்படி செய்யாமல் ரெய்டு போகிற தகவல் அவங்களுக்கு வந்து யாரோ உளவுத்துறையிலேருந்தோ லஞ்ச ஒழிப்பு துறையிலேருந்தோ, அது சீனியரோ ஜூனியரோ யாரோ தகவல் சொல்லிட்டாங்கன்னு வச்சுப்போம். தகவல் லீக் ஆகிறது வந்து திமுகவோட ஆட்கள் எல்லா இடத்துலையும் வியாபித்திருப்பார்கள். அவர்கள் பல ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்காங்க. அதனால் வந்து அப்போ அந்த தகவல் சொல்கிறாங்கன்னா, இந்த தகவல் சொல்லணும்னா அவங்க ரெடியாக கிளம்புறாங்க. அப்போ என்ன அர்த்தம், நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகுற மாதிரி அழுவு, நானும் நடிக்கிறேன் நீயும் நடி, மக்கள் ஏமாறட்டும், இதுதான். ஓகே சார். அடுத்த நெல்லையிலிருந்து சேவியர் ராஜன் கேட்கிறார், தாவேகா ஆட்சியிலும் வசூல் வேட்டை ஜரூராக நடப்பதாக தகவல்கள் வருகின்றனவே. ஆமாம், எல்லா இடத்துலையும் எல்லா துறையிலையும் வருது. நெல் கொள்முதலில் வருது, அந்த கனிம வளங்களில் வந்து அவர் டிவிகே பிரபு இவ்வளவு சம்பாதிக்கிறவள்னா வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வராங்க. கேரளாவில் வந்து ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னைக்கு காலையில் இதுலேயும் ஒரு வாட்ஸ்அப் செய்தியில் பார்த்தேன். ஏதோ இவ்வளவு ஒரு நாளைக்கு இன்றைக்கும் வந்து அந்த கனிம வளங்கள் இல்லை மணல், அந்த சட்டவிரோதமான மணல் கடத்தல் இல்லை கனிம வள கடத்தல், கனிம வள மண் கடத்தல், இதெல்லாம் வந்து இந்த நம்ம கேரளாவுக்கோ பிற மாநிலங்களுக்கோ ஒரு நாளைக்கு 2000 தென் மாவட்டங்கள்லேருந்து மட்டும் 2000 ட்ரக்கு போகுதான். திமுக ஆட்சியில் போச்சு, நம்ம அந்த வீடியோலாம் வந்துச்சு, இப்போவும் போகுதான். அதில் தாவேகாவினர் மீது சிலர் மீது ஒரு எம்எல்ஏ, இன்னொரு அமைச்சர், ஏதோ ஒரு அமைச்சர்னு வைங்க, அவங்க பேரில் கேரளாவில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க கடத்தலில் ஈடுபட்டதாக. அதே மாதிரி இந்த ஞான சௌந்தரின்னு ஒரு வழக்கறிஞர், தாவேகா வழக்கறிஞர் அணியை சேர்ந்த ஒரு நிர்வாகி, அந்த அம்மா வழக்கு போட்டிருக்காங்க. 20 லட்சத்துலேருந்து 30 லட்ச ரூபா அரசு வழக்கறிஞர்களுக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு வசூல் பண்ணுறாங்க. எங்கே? தாவேகாவில். அமைச்சர் புஷி ஆனந்த் அவர்களுடைய பெயரை சொல்லி வசூல் செய்கிறார்கள். அவர் செய்கிறாரா, அவர் பெயரை சொல்லி செய்கிறாரோ, இப்படி ஒரு துறையிலையும் நீங்கள் கனிம வளத்துறை, பள்ளிக்கல்வித்துறையிலையும் வந்து இன்னும் சொல்கிறாங்க, தனியார் பள்ளியெல்லாம் வந்து திமுக பீரியடில் நாங்கள் அவ்வளோ கொடுத்தோம் அவ்வளோ கொடுத்தோன்னு. இன்னும் தொடர்ந்து டிஓ சிஓக்களுக்காகன்னு சொல்லி வசூல் நடைபெறுவதாக தெரிகிறது. ஒரு கால் அமைச்சர்களுக்கு தெரியாமல் அதிகாரிகள் இன்னும் வசூல் செய்கிறார்களா, இல்லை ஒரு கால் ரேட்டை கம்மி பண்ணியிருக்காங்களா, இல்லை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி ஆனாலும் வசூல் செய்கிறார்களா? சமீபத்தில் ஒரு நமக்கு தெரிந்த தகவல் ஒன்று, வெளியில் ரொம்ப பரவலாக வராத தகவல், போக்குவரத்து துறையில் ஆர்டிஓ ஆஃபீஸில் இருந்தெல்லாம் சேர்ந்து அதிகாரிகள் 20 கோடி ரூபாய் எடுத்துகிட்டு போய் சம்மந்தப்பட்ட அமைச்சரிடம் கொடுத்தார்கள். அவர் வந்து கொஞ்சம் வச்சுங்க அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து ஏதோ கொண்டுங்களா கொண்டு கொடுத்துருங்கன்னாங்களா, அதுக்குள்ளே இவங்க செலவழிச்சிட்டாங்களா, மறுபடியும் வசூல் பண்ணி தரேன்னு சொல்கிறாங்களாம். நீங்கள் ஆக இது தாவேகா ஆட்சியில் எல்லாமே வந்து நல்லா கொடிகட்டி பறக்குது. இந்த அரசு வழக்கறிஞர்கள் இதில் மட்டும் 120 கோடி வசூலானதாக பேசப்படுகிறது. இல்லை ஒரு தமாஷ் ஒன்று வேறு நடந்திருக்கு. நீங்கள் இப்போ பணம் வசூல் பண்ணி போடுறாங்க, அது யார் வசூல் பண்ணாங்க, எல்லாம் விவரங்கள்லாம் இனிமேல் தான் வெளியில் வரும், கொஞ்சம் கொஞ்சமாக வரும்னு வைங்க. திருப்பத்தூரில் ஒரு வழக்கறிஞர் வந்து ஆடு திருடினதாக அவர் பேரில் வந்து வழக்கு நிலுவையில் இருக்கான். அவருக்கும் அரசு வழக்கறிஞர். இந்த லட்சணத்தில் தான் வந்து போயிட்டுருக்கு. சரி, திராவிட மாடலுங்கிறது வேற, இது தாவேகா மாடல். ஓகே சார். அடுத்தாக திருவள்ளூர்லேருந்து மணவாளன் கேட்கிறார், திருச்சி கிழக்கில் ஜான் ஆரோக்கியசாமி நின்று அமைச்சராகிறாராமே. இல்லை, எனக்கு ஒன்றும் அதில் என்ன ஆட்சி அப்படின்னு இருக்குது. ஜான் ஆரோக்கியசாமி ஆனால் நமக்கு என்ன, யார் ஆனால் என்ன. ஆனால் என்ன கேட்குறத விட இந்த கேள்வியை ஆதவர்ஜுனா அவர்களிடம் அமைச்சரிடம் கேட்கணும். அவருக்கு தான் வந்து இவர் வரது பிடிக்கலன்னு சொல்லி வெளியில் ஒரு தகவல் பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையாக என்னன்னு நமக்கு தெரியல.
ஒரு கல். இவரும் அவர் ஆரோக்கியசாமி, இவர் ஆதவ அர்ஜுனா. ஆனால் ஏற்கனவே ஆனந்த் வேற இருக்கார். ஆனாலேயே நிறைய அமைச்சர்கள் வந்தால் குழப்பமாக இருக்கும்னு ஒரு ஒரு நல்ல எண்ணத்தில் கூட இருக்கலாம். நான் திருச்சி கிழக்கில் வந்து அவர் விட்டுருவாரான்னு தெரியல. இதெல்லாம் தாண்டி இடைத்தேர்தல் எப்போ நடக்கும்னே தெரியலையே. அது சிக்கலாக இல்லை நிற்கிது, வழக்கு அது இது நிற்கிது. இன்றைக்கி கூட பெரம்பூரில் முதல்வர் விஜய் அவர்கள் நின்று ஜெயித்ததை எதிர்த்து வழக்கு போடப்பட்டு அந்த வழக்கில் வந்து தாவேகா பதில் சொல்ல வேண்டும் என்று 3 வாரம் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு காலையில் உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றத்தில். இப்படி அது ஓகே. அது இப்போ அது மாதிரி இந்த தேர்தல் வழக்குகள்லாம் அதான் சொன்னேன். 2011 சைதை துரைசாமி அவர் முன்னாள் முதல்வர் ஸ்டாலினுக்கு எதிராக போட்டார் 2011 தேர்தலில். அதுவே இன்னும் தீர்ப்பு வரல. இதெல்லாம் வந்து ரொம்ப சகஜம். 15 வருஷம் ஆச்சு. அவரும் அதே குளத்தூரில் ஒரு காலத்தில் குளத்தூர்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த குளத்தூரில் அதுக்கப்புறம் அவர் எத்தனையோ தடவை நின்று போய் வந்து தோத்துட்டார். 1989 2025 வரைக்கும் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 2026 ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்தார். தேர்தல் வழக்குகள் என்பது ரொம்ப சாதாரணமாக 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம்லாம் நடக்குது. அதனால் இப்போ போட்டிருக்காங்க. சட்ட அமைப்பு நம்மளுக்கு அப்படி தான், அது வேடிக்கை பார்ப்போம். ஓகே சார், கேள்விகள் எல்லாம் முடிந்தது. இன்றைய நாள் காதோடு காதோடு என்னன்னு கேட்டிங்கன்னா, தாவேகா அமைச்சர் என்ன, தாவேகாவை பற்றி நம்ம பேசிதான் நம்ம இருக்கிற ஆட்சியை பற்றி விமர்சனம் பண்ணுறதுன்றது தான் நம்மளுடைய தொழிலே. அதானே, எந்த ஆட்சிங்கிறது முக்கியம் இல்லை, குறைகளை நம்ம சுட்டி காட்ட வேண்டியது நம்மளது. நிறைய இருந்தால் அதையும் அடையாளம் காட்டும். இப்போ வனத்துறை அமைச்சர் ரஞ்சித் குமார், அவரும் காஞ்சிபுரத்துக்காரரு. வெளிநாடு வாழ் தமிழர் துறை வந்து அவர் தென்னரசுன்னு ஒரு அமைச்சர். இவங்கெல்லாம் சுருக்கும்போது தான் அப்படி ஒருத்தங்க இருக்காங்கன்னே தெரியுது. ரைட்டு, அவரும் காஞ்சிபுரத்துக்காரரு. இதில் வந்து 2 பேரும் அமைச்சர் ஆகிட்டாங்க, எம்எல்ஏ ஆகிட்டாங்க, அமைச்சர் ஆகிட்டாங்க. சரி, வாழ்த்துக்கள். இவங்க வந்து பொறுப்பு ஒவ்வொருத்தருக்கும் மாவட்டத்துக்கு கொடுக்கும்போது இந்த ரஞ்சித் குமாருக்கு வந்து வனத்துறை அமைச்சருக்கு திருப்பத்தூர் கொடுத்தாங்க. ஆனால் அவர் திருப்பத்தூரில் போகாமல் பொறுப்பு கொடுத்த மாவட்டத்தில் போய் அது என்ன ஏதுன்னு ஆய்வு பண்ணுறதெல்லாம் இல்லாமல், கூட்டம் நடத்துறதெல்லாம் இல்லாமல், அவர் சொந்த ஊரில் போய் அவர் நடத்துகிறார். சொந்த ஊரில் நடத்தும்போது அங்கே உள்ள பொறுப்பு உள்ள அமைச்சர் வந்து சிக்கல் வருது. அவர் உடனே தன்னுடைய அந்த எம்எல்ஏக்களை கூப்பிட்டு நீங்களே அங்கே போகாதீங்க. இதே மாதிரி தான் அந்த அம்மா கீர்த்தனா இந்த விருதுநகர் மாவட்டத்தில் நடத்தும்போது மற்ற எம்எல்ஏக்கள்லாம் அங்கே போகாமல் மாவட்ட செயலாளர் மாரி செல்வம் முன்னாளோட நம்ம பேசுகிறோம். சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு கூட்டத்திலேயே போன தடவை சிவாகரமணிக்கு பேசணும். யாரோ 2 பேர், கோபிசன், இன்னும் யாரோ ஒருத்தர் கல்லாணை, 2 பேர் எம்எல்ஏக்கள் வரல, அவர் மேடையில் அமராமல் கோச்சிக்கிட்டு போயிட்டாருன்னு சொல்லி. இதை மாதிரி அவரவர்களுக்கு சொந்த மாவட்டங்களில் காட்டுற ஆர்வத்தை வந்து பொறுப்பு கொடுக்கும் மாவட்டங்களில் காட்டுவதில்லை. பொறுப்பு கொடுக்குறதே அந்த மாவட்டங்களில் உள்ள பிரச்சனைகளை அறிந்து முதல்வரிடம் சொல்லி, நம்ம தான் சொன்னோமே அந்த மாதிரி முதல்வரிடமோ யார் அது மேலிடத்தில் சொல்லி அந்த குறைகளை நிவர்த்தி மக்கள் பணியில் ஈடுபடணுன்னா, அவங்க சொந்த மாவட்டத்தில் இப்போ தான் நம்ம செய்வேன்னு என்னென்னா, நாளைக்கு ஒரு கல் நின்னா கூட உள்ளூரில் 4 பேர் வாங்கணும். அப்போ அந்த பொறுப்பு பேசாமல் ஒன்று பண்ணிடலாமே அவங்கவுங்க மாவட்டத்தில். ஆனால் என்ன பிரச்சனை, காஞ்சிபுரம் மாவட்டத்துலேருந்து 8 மாவட்டங்களில் வந்து தாவேகாலேருந்து யாருமே அமைச்சர் இல்லை, எம்எல்ஏவே ஆகலை. மொத்தம் உள்ள 30 சொச்ச மாவட்டங்களில் 8 மாவட்டங்கள்லேருந்து ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத 8 மாவட்டங்கள் இருக்கு. ஆமாம், அந்த மாதிரி உள்ள போது சில மாவட்டங்களில் 2 பேர் அமைச்சராக வந்திருப்பாங்க. இப்போ இந்த உதாரணம் காஞ்சிபுரத்தில் வந்த மாதிரி, மதுரையிலேருந்து கொஞ்சம் 2 பேர் வந்து ஒரு உதாரணமாக சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு மாவட்டம். அப்போ அவங்கள வேற எங்கேயாவது தானே போடணும். இப்போ வன்னியரசு அவர்கள் விசிகாவிலேருந்து வந்தவர், அவருக்கு ஒரு மாவட்ட பொறுப்பு போட்டிருக்காங்க. அவர் எப்படி, அது என்னன்னு தெரியல, அது ஏதோ ஒரு கணக்கு, கூட்டணி கட்சி தானே அப்படின்னு. ஆனால் திருமாவளவன் இன்னும் கூட்டணி கட்சி நீ இல்லைங்கிறாரு. அதை முதல்வரும் திருமாவளவனும் பேசி தீர்த்துக்கிட்டோம், நம்ம என்ன பண்ண போகிறோம். ஆனால் இதில் வந்து நிகழ்ந்த என்னன்னால், முதல்வர் விஜய் அவர்கள் ரொம்பவே விரக்தி அடைந்திருப்பதாக நமக்கு கிடைக்கும் சில தகவல்கள் சொல்கின்றன. ஏன்னா அவரை சந்திக்கிற ஆட்களே கம்மி, அதாவது சந்திக்க அனுமதிக்கப்படுகிற ஆட்களே ரொம்ப கம்மி. யாரோ ஒரு 4 பேர், அந்த 4 பேர் அவங்க சொன்னால் தான் அவரை பார்க்க முடியுங்கிற அளவுக்கு அவர் வந்து ஒரு என்னமோ ஒரு இந்த பாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சினிமாலெல்லாம் வந்து ஒரு இவர் இத்தனைக்கும் வந்து மாசு கதாநாயகர், மக்களுக்கும் கதாநாயகர். ஆனால் சினிமாவில் வந்து ஒரு பெரிய வந்து இந்த வில்லன் வருவார்,
பிக் பாஸ். அவரை போய் பார்க்கணுன்னா வழியில் வந்து நிறையா இதெல்லாம் இருக்கும். இந்த கதவை இந்த சுவிட்ச் அழுத்தினா தான் திறக்கும், அதை போய் அந்த சிலையை திருப்பினா தான் திறக்கும், இப்படிலாம் வந்து இப்படியெல்லாம் ஒரு செட்டப்பில் இருக்காரோ விஜய் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவரை அணுகுவது கடினமாக தெரிகிறது. ஆனால் அவர் தனக்கு வேண்டியவர்களிடம், மிக நெருக்கமானவர்களிடம், ஏண்டாப்பா அரசியலுக்கு வந்தோம், ஏண்டாப்பா ஆட்சிக்கு வந்தோம், எப்போ இந்த தொல்லை விடும், தலைவலி தீரும் என்று வருத்தப்பட்டு ஒரு விரக்தியாக பேசும் அளவுக்கு இது மோசமாக இருக்கிறது. இது ஆட்சிக்கோ அவருடைய கட்சிக்கோ ஆரோக்கியமானது அல்ல. ஏன்னா ஒரு முதல்வருக்கு இவ்வளோ சீக்கிரம் 2 மாதத்துக்குள்ளேயே விரக்தி வந்ததுன்னு வைங்க. அவர் ஏன்னா இந்த கட்சி என்பது முழுக்க 100% விஜய் அவர்களுடைய முக ஈர்ப்பை நம்பிதான் நடக்கிறது. கட்சியும் சரி, ஆட்சியும் சரி. அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு சீக்கிரம் இவருக்கு விரக்தி வந்தால், திடீர்னு ஒரு நாளைக்கு வேணான்னு விட்டு போயிட்டாரு வைங்க, அதுக்கப்புறம் அரசியலில் யாரோ வராங்க போகிறாங்க, அது வேறு விஷயம். இவ்வளோ தூரம் வந்துட்டு அப்படி ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாதே என்பது நமது ஆதங்கம். இருந்தாலும் இந்த விரக்தியில் இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு காதோடு கிடைத்த தகவல். ஓகே சார், காதோடு மருமை மக்களின் கேள்விகளுக்கான பதிலும் அருமை. அடுத்த ஒரு நாள் காலையில் சந்திப்போம் சார். நன்றி. நன்றி, வணக்கம்.